என் யங் ஸ்டேஜ்ல இந்த பாட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆனா இந்த ஜாலியான பாட்டுக்காக 1 மணி நேரம் அழுதுருக்கேன் நான். இந்த ஒரு பாட்டுக்காக நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இந்த பாட்டு ஒரு யூத் மீட்டிங்ல ஒரு பாஸ்டர் பாடுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் ரோல உட்காருவேன் நான் எப்பவுமே. ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 3வது ஆளு 4வது உட்காந்துட்டு இருக்கேன். புல்பீட் வந்து ஃபுல்லா இவ்வளவு பெருசு இருக்கும், என்ன தெரியாது அவருக்கு அந்த மாதிரி ஒரு இடம். அப்படியே மறைச்சுக்கிட்டு தலையை அப்படியே கீழே சாச்சு. அப்பதான் முதல் முறை இந்த பாட்டை கேட்கிறேன். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. கேட்க கேட்க அழுகையா வருது. அப்படியே கண்ணில் அழுது 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 எவ்வளவு நேரம். அது ஃபாஸ்டா பாஸ்ட் முதல்ல ஸ்லோவா பாடி ஃபாஸ்டா போய் அனாயிட்டிங் செஷன்லாம் நிரம்பிட்டு இருக்கு. என்னால குனிஞ்ச தலைய முட்டி போட்டு பணிந்த தலைய என்னால் நிமிர முடியல. அவருடைய அன்பு வந்து என்ன அப்படியே கட்டி வச்சிருக்க அந்த இடத்துல. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்க உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்க உள்ளத்தை கேட்டாரையா. என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார். என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார். 2 கைகளை உயர்த்தி நம்ம தேடி போல. அந்த பாடல் நான் முதல் முறை கேட்டது எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம். அப்பதான் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். அந்த நிலையில அந்த வரிகளை கேட்கும் போது உடஞ்சு கர்த்தருடைய பாதத்துல அழுத. அல்லேலூயா. ஆமா, உனக்கிட்ட என்ன படிப்பு இருக்கு, நீ இன்னார் வீட்டு பிள்ளை, உங்க அப்பா யாரு அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த உலகம் நம்மளை கனப்படுத்தும். உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, எந்த ஊரு நீங்க, இன்னார் நீங்க, இதன் அடிப்படையில் தான். ஆனா அப்பா நம்மளை தேடி வந்தது அந்த அந்த வார்த்தை கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மே நிறுத்திடுவார். அது உங்ககிட்ட குவாலிஃபிகேஷனை கேட்டு உங்களை கண்மலை கொண்டு போல. அவருடைய அன்பு தான் உங்களை கைப்பிடிச்சு கண்மலை மேல் நிறுத்துது.